வணக்கம் நண்பர்களே. மறைந்த தலைவர் கருணாநிதியின் மன வலிமையை, அந்த களத்தில் நின்று போராடும் தன்னை சார்ந்த தொண்டர்களை உற்சாகத்துடனும் உணர்ச்சிமிக்க ஒரு களத்துடனும் இருக்கும் அளவிற்கு அவர்களை வழிநடத்தும் திறனும், எத்தனை சோதனையான காலகட்டத்திலும் வலிமையாக இயங்கும் மன வலிமையும் பெற்றவர் கருணாநிதி. அவருடைய அதே வலிமை இப்போ நான் சொன்ன அத்தனையும் பெற்றவர் மூக்க அழகிரி என்று களத்தில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள். காரணம், மருத்துவ ரீதியாக மகன் பாதிக்கப்பட்டிருப்பதால் சற்று மனம் தளர்ந்து அல்லது ஒரு உளவியல் ரீதியாக அவர் அரசியலில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவர் அந்த மன வலிமையை பெற்றவர் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். களம் வரும்பொழுது, யுத்தம் வரும்பொழுது, களம் தயாராகும் பொழுது அவர் நிச்சயமாக நின்று களத்திற்கு வருவார் என்று தான் கூறுகிறார்கள். அதை நிரூபிக்கும் வரையில் மதுரையில் அழகிரியுடைய பிறந்தநாள் போஸ்டர்களில் அந்த வாசகங்களை பார்க்கலாம். அவர் எவ்வளவு மன உறுதியுடன் ஆனால் அமைதியாக ஒதுங்கியிருக்கிறார் என்று அவருடைய ஆதரவாளர்களுடைய வாயிலிருந்து தெரிகிறது. அவருடைய மகனுக்கு இன்னும் இருக்கும் பேரவை உதயநிதிக்கு கூட இருந்ததில்லை. இது உண்மை. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும்.